மல்லிகை நகரம், மீனாட்சி நகரம், தூங்கா நகரம், இப்படி பல பெயர்களால் கூப்பிடுற மதுரைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். Your attention please. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ அடிக்கடி வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க, ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, நான் ப்ரீவியஸ் விலாக்லேயே சொல்லியிருப்பேன் வீட்டில் வந்து விசேஷம்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வெளியே விலாகுக்கு போக முடியல. ஒய்ஃப் கூடவே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா மல்லிகை நகரம், மீனாட்சி நகரம், தூங்கா நகரம், இப்படி பல பெயர்களால் கூப்பிடுற மதுரைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மதுரையை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே நேமில் இருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ் என்று அழைக்கப்படுகிற பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்னோடய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுவும் மிட் நைட்டில் செம்ம கிராசிங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தராக இந்த விலாகில் பார்ப்போம். சரி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸை வந்து 5th பிளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக 4th தான் போடுவாங்க. ஓகேங்க, நம்ம வந்து கோச் காம்போசிங் டீட்டெயிலில் வந்து லாஸ்ட்லேருந்து பார்ப்போம். கடைசியாக வந்து நம்ம லோகோவோட ஷார்ட்டை பார்ப்போம். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் டெடிகேட்டட் ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி 2 டயர் கம்பார்ட்மெண்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி 3 டயர் கம்பார்ட்மெண்ட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. B1லேருந்து ஸ்டார்ட் ஆகி B6 வரைக்கும் போகும். ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. S1லேருந்து ஆரம்பித்து அப்படியே S7 வரைக்கும் போகுது. மொத்தமே 7 ஸ்லீப்பர் கோச் தான் இருக்குது. லோகோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட்டும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டும் மெர்ஜான மாதிரி ஒரு கோச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பாண்டிய ராஜாவை புல் பண்ண போகிறது யாருன்னா, பாண்டிய ராஜானா நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது யாருன்னா நம்ம வெள்ளை ராஜா VAP7 ராயபுரம் தான் இன்றைக்கி நம்ம புல் பண்ண போகிறாரு. நல்ல வெள்ளை பெயிண்ட் அடித்து நல்லா பலன்னு இருக்குது நம்ம லோகோ. ஸோ இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சகப்பு ராஜா. இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸில் நான் வந்து ஸ்லீப்பரில் தாங்க ட்ராவல் பண்ணுறேன். ஸ்லீப்பரில் எனக்கு வந்து S1 கோச் தான் கிடச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா வழக்கமாக நமக்கு ட்ராக் சைடு கிடக்கு. இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் ட்ராக் சைடு கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு RAC சீட் தான். சரி, எப்படியா ஜேர்னி அமைய போகுதுன்னு தெரியலை. நான் ட்ராக் சைடு கிடச்சதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரெயின் கிராசிங்ஸ்லாம் வந்து டக்கு நம்மளால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, நம்ம ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 12637 பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்
டெய்லி நைட்டு 9:40க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:25க்கு வந்து நமக்கு மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகுது. இடையில பார்த்தீங்கன்னா 9 இன்டர்மீடியட் ஆல்ட்டுங்க. டிஸ்டன்ஸ் வந்து 493 கிலோமீட்டரை வந்து 7 hours 45 minutesல வந்து ரீச் பண்ணுது. நமக்கு கார்ட் லைனில் தான் போகும். திருச்சி வரைக்கும் நமக்கு வந்து அஸ்யூஸ்வல் மெயின் ஸ்டாப் மட்டும்தான். திருச்சிக்கு திண்டுக்கல் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மணப்பாறை கொடுத்துருக்காங்க. திண்டுக்கலுக்கு மதுரைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்பாத்துறையும் கொடை ரோடும் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. Train number 12637 Parthian Superfast Express. bound for Madurai from Chennai Egmore via Virudhachalam Tiruchirappalli. is scheduled to depart from platform number 5. Parthian Superfast Express. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து S7 கோச்சுக்கு வந்துட்டேன். ஸோ S1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு RAC சீட் தான். பட் அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு S7ல் ஒருத்தவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மாறிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்ம் பெர்த்தே கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் RAC சீட் தான் ஷேரிங்கில் தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு. ஓகே பரவாயில்லன்ட்டாங்க. ஸோ நான் S7 வந்துட்டேன். லோயர் சீட் தான், அதுவும் வந்து நமக்கு ட்ராக் சைடு கிடச்சிருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணலாம். செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கோம். தாம்பரத்தில் வந்து என்னால் இறங்கி பேச முடியல, ஏன்னா 2 minutes நினச்சி எல்லாருமே ஏறிட்டு இருந்தாங்க. நம்ம கோச்சிலே பார்த்தீங்கன்னா RPF இருந்தாங்க, அதனால் இறங்கி என்னால் பேச முடியலை. என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா சென்னை எக்மோர் டு மதுரை வந்து 325 ரூபா ஆச்சு. நான் வந்து டிக்கெட் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாலே புக் பண்ணேன். அப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து RAC 31 வந்து நின்றுச்சு.
5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சீக்கிரமே வந்துருச்சு, ஆனால் வெளியே நிப்பாட்டிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாசான கிராசிங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த விருத்தாச்சலம் இந்த விழுப்புரம் டு திருச்சி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெயின் கிராசிங் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயினோட RSA அதாவது ரேக் ஷேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக அறிஞ்சது தான். ஸோ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் கூடயும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் பண்ணுது. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயின் வந்து 1969 தான் வந்து சர்வீஸ் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில் வந்து நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஈடுபட்டு வருகிறது.
செந்தூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. டென் மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ அங்கே நம்ம விழுப்புரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராசிங்ஸ் எடுத்திருப்போம். அந்த கிராசிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சினா மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. என்ன ஒன்றுனா நான் இந்த பிஎல் சிட்டி மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணேன். அதனால் எனக்கு கண்ணை அசந்து தூங்கிட்டேன். ஸோ அது மட்டும்தான் எனக்கு மிஸ்ஸிங்கு. மற்றபடிலாம் கிராசிங்ஸ்லாம் பக்காவாக நான் எடுத்து கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு ஒரு 1 hour 1.5 hour நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு உங்களுக்கு நான் மார்னிங் வந்து கொடையோடு தாண்டி வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அன்டில் தென் குட் நைட். நேரங்கள் கழித்து நன்றி, மீண்டும் வருக. வந்துடுவோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். நம்ம பாண்டிய தேசமான மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து ஷார்ப்பாக உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. 25 மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்துட்டாங்க. செம்ம ரன்னாக இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடை ரோடு தாண்டி எந்திக்கலான்னு தான் பார்த்தேன். பட் எந்திக்கவும் இல்லை, ஏன்னா மழை பெஞ்சிருக்கு போல். செம்ம சில்லுன்னு இருந்துச்சுங்க அப்போல்லாம். ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டேன். கரெக்டாக உள்ளே வரும்போது தான் எந்திரிச்சேன். ஸோ ஜேர்னி சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. எனக்கு இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸை பற்றி ஒரே ஒரு சஜஷன் தாங்க. என்னென்னா இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 7 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அவ்வளோ நிறைஞ்சு வழி, ஹெவி ரஷ்ஷாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா இதில் 7ங்கிறனால பற்ற மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நெல்லை நம்ம பொதிகளை பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருப்பாங்க, இதில் 7 தான் இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெரிஃபிக் ரன்னாக இருந்திருக்கும். அண்ட் கிராசிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.